ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கயல், உன் மனசுல இருக்க பாரத்தையும் கவலையையும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஒண்ணு போனா ஒண்ணுன்னு அடுத்தடுத்த பிரச்சனையா வந்துகிட்டே இருக்கு. இதுல எந்த பிரச்சனையை பத்தி நாம யோசிக்கிறது, யார பத்தி யோசிக்கிறதுன்னு தெரியாம நீ தவிக்கிற தவிப்பு என்னன்னு எனக்கு புரியுது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீ தைரியமா இரு. எல்லாத்தையும் சரி பண்ணிடலான்னு மட்டும் நம்பு. நான் கூட இருக்கேன். எந்த பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம். நீ ஃபீல் பண்ணாத. இது வரைக்கும் நடந்த எதையுமே நம்மால மாத்த முடியாது. அதனால இதுக்கப்புறம் நடக்க போறத பத்தி மட்டும் நாம யோசிப்போம். எதை பத்தி யோசிக்கிறது எழில்? நடந்தது, நடக்கிறது, நடக்க போறதுன்னு எதுவுமே நம்ம எதிர்பார்த்த மாதிரியோ இல்ல எதிர்பார்க்கிற மாதிரியோ நடக்கிறது இல்ல. எல்லாமே நம்ம கைமீறி தான் நடந்துட்டு இருக்கு. நாம ஒன்னு நினைச்சு பண்ணா நடக்கிறது ஒன்னா இருக்கு. இதெல்லாம் ஏன், எதுக்காக, எப்படி நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ரொம்ப குழம்பி போயிருக்கேன் எழில். நாம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு என்னென்னமோ பிரச்சனைங்க நடந்துருச்சு. இப்பதான் விக்னேஷ் எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு தேவி கூட வாழறத பத்தி கொஞ்சம் யோசிக்கிறாரு. கூடிய சீக்கிரமாவே 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வாழ போறாங்கன்னு நான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன். அதுக்குள்ள அவருக்கு ஒரு பிரச்சனை வந்து அத நாம சரி பண்றோன்னு போய் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. விக்னேஷ போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அவங்க அம்மா உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து நீங்க ஸ்டேஷனுக்கு போய் எவ்வளவு பிரச்சனைகளை தான் சமாளிக்கிறது. உண்மையாவே ஏன் இதெல்லாம் நடக்குது? எந்த விதத்திலையும் நமக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்பந்தமே இல்லையே. இருந்தாலும் அந்த தண்டனையை நாமையே அனுபவிக்கிறோம்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பிரச்சனைக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சாதானே அதை எப்படி சரி பண்றதுன்னு நம்ம யோசிக்கிறது. நமக்கு எப்படி பிரச்சனை வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் எப்படி அதை சரி பண்றத பத்தி யோசிக்கிறது? எல்லாமே ஒரே மர்மமா இருக்கு. அந்த 20 லட்சம் ரூபாய் எப்படி கள்ள நோட்டா மாறுச்சுன்னே தெரியல. அதனாலதான் இவ்ளோ பிரச்சனையுமே. ஆனா எல்லாத்துக்கும் நாம தான் காரணம்னு எல்லா பிரச்சனையும் நம்ம மேலதான் வந்து முடியுது. பிரச்சனைக்கான காரணம் இதுவோதான் இருக்கும்னு என்னால சொல்ல முடியல கயல். ஆனாலும் என் மனசுக்கு ஒண்ணு தோணுது கயல். அத சொல்லலாமா வேண்டாமான்னு என் மனசு தவிக்குது. அந்த விஷயத்த சொன்னா நீ எப்படி எடுத்துப்பேன்னு தெரியல. என்னது சொல்லுங்க. அது வேண்டாம், விடு. நீ ஏற்கனவே குழப்பத்துல இருக்க. இத வேற சொல்லி உன்னை இன்னும். எழில், பரவாயில்ல சொல்லுங்க. அப்படி என்ன உங்களுக்கு தோணுது? அது இல்ல, அந்த கேட்டரிங் ஆர்டரை முடிச்சு நமக்கு கிடைச்ச 20 லட்சம் ரூபால 3 லட்சம் ரூபா கடனை கொடுத்துட்டு 17 லட்சம் ரூபால பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு சொன்னப்ப மூர்த்தி ஒன்னு சொன்னாரு, நீ கவனிச்சியா? என்ன யோசிக்கிறீங்க? பணம் பத்தாதுன்னா எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, ரெடி பண்ணிடலாமாப்ல, கவலைப்படாதீங்க. அப்ப மூர்த்தி அதை சொன்னப்ப எனக்கு தப்பா தெரியல. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தேவிக்காக விக்னேஷ் கிட்ட பேசுறதுக்காக அவர் வீட்டுக்கு போனப்ப அங்க விக்னேஷ் ஒரு வார்த்தை சொன்னாரு. இதுக்கு முன்னாடி மூர்த்தி இந்த மாதிரி கள்ள நோட்டை மாத்திர விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருந்தாருல. ஒருவேளை அவர் சொன்ன மாதிரி என்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்க்கு நிறைய பணம் வேணுங்கிறதுனால இந்த ஒரிஜினல் பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு அத கள்ள நோட்டா மாத்தி வீட்டுல வச்சிருப்பாரோன்னு எனக்கு தோணுது கயல். உனக்கு ஞாபகம் இருக்கா? ஏற்கனவே ஒரு முறை ஒரு பெரியவர் பணத்தை தவற விட்டாருன்னு அந்த பணத்தை வீட்டுல வச்சிருந்தோம். ஏதோ கமிஷன் கிடைக்குமேன்னு ஆறுமுகமும் மூர்த்தியும் அந்த பணத்தை எடுத்துட்டு போய் அதால எவ்வளோ பிரச்சனை நடந்தது இல்ல? அந்த மாதிரி இப்பவும் தப்பா யோசிச்சு அந்த பணத்தை மாத்திருப்பாரோன்னு தோணுது.
எழில், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இல்ல கயல், எனக்கு என்னவோ. எழில் ப்ளீஸ், தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க. அந்த பெரியவர் பண விஷயத்துல நடந்தது வேற. அதையும் இதையும் கம்பேர் பண்ணி நீங்க மூர்த்தி அப்படி நினைக்காதீங்க. அது வேற, இது வேற. மூர்த்தி தப்பு பண்ணணுங்கிற மைண்ட் செட்ல அப்படி பண்ணலன்னு நமக்கே தெரியும்ல. அதை வச்சு இப்ப நடந்ததுக்கும் மூர்த்திக்கும் சம்பந்தம் இருக்குன்னு முடிவு பண்றது சரியில்லை எழில். மூர்த்தி தான் இப்ப மாறிட்டான்ல, நீங்க அவனை போய் சந்தேகப்படுறீங்க. என்னால விக்னேஷ் சொன்னதையே தாங்கிக்க முடியல. இப்போ நீங்க. இல்ல கயல், எனக்கு தோணுச்சு, அதான் சொன்னேன். நான் எதையும் மனசுல வச்சுக்க மாட்டேன்னு உனக்கு புரியுது தெரியும்ல. எழில், அப்படிலாம் எதுவுமே இருக்காது. நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சாலே மூர்த்தி மனசுடைஞ்சு போயிடுவான். அப்படிலாம் யோசிக்காதீங்க எழில்.